அரசாங்கம் எவ்வளவு பயன்மிக்க சீர்திருத்த திட்டங்களையோ கொள்கைகளையோ அமுலுக்கு கொண்டு வந்தாலும் அவை முன்கூட்டியே மக்களிடம் முறையாக விளக்கப்படாவிட்டால் அவற்றுக்கு பெரிய எதிர்ப்பால் ஏற்பட்டுவிடக்கூடிய அபாயம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அதுபோன்ற திட்டங்களை அறிவிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பே ஊடகத்தின் முக்கிய பொறுப்பாளர்களிடம் அது பற்றி விளக்கம் கொடுத்து மக்களை அந்த சிந்தனையில் தயார்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன். அதேபோல சமூக ஊடகங்களில் அரசியல் நோக்கத்தோடு சிலர் பொய்யான தகவல்களை பரப்புவதை தடுப்பதற்கும் அரசாங்கத்தின் எல்லா அமைச்சுக்களை சேர்ந்த தகவல் பிரிவு அதிகாரிகளும் சீரிய முறையில் செயலாற்ற வேண்டும் என ரமணன் தெரிவித்தார். Each ministry has its own UKK for them to be used in order to communicate with news agencies throughout the country. Therefore, I think each ministry has its UKK and each UKK has a part and a role to play. So I think this UKK and their heads, they have pengaras, they have setiausaha bahagians for these UKKs, and these UKKs have to play their role in order for the correct news to be disseminated, number one. Number two, I think the other thing, to be fair to, of course, the communications ministry as well, is that I think something very important is there has to be a network whereby every time there are initiatives or something which is being newly launched, there should be a prepping whereby all the senior editors are called in advance and given notice that such an issue is going to take place. We would appreciate that, if you could at least prep the ground. Because without being given an opportunity to prep the ground, prepare the people, answer the questions that they have in mind, when a shock is sent into the system, people often tend to react very differently than when you actually give them an opportunity to ask the questions they ask and give them something to feel comfortable with. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமலாக்கத்திற்கு வந்த எதிர்ப்பை சுட்டிக்காட்டிய அவர் அமைச்சரவையில் எடுக்கின்ற முடிவுகளை தற்காக்கின்ற பொறுப்பு பிரதமருக்கு மட்டுமே உண்டு என்பதில்லை, அனைத்து அமைச்சர்களும் அதை தற்காத்து ஒருமித்த குரலில் விளக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போது ஒற்றுமை அரசாங்கத்தில் வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட பல்வேறு 19 கட்சிகள் இருப்பதால் சீர்திருத்தம் செய்வதில் சற்று காலம் பிடிக்கும். அதனால் பிரதமர் எதனையும் செய்யவில்லை என சொல்ல முடியாது. அவர் முழு அமைச்சர், அரசாங்க உயர் அதிகாரிகள் மீது MACC சுதந்திரமாக விசாரணை மேற்கொள்ள அனுமதித்தது போன்றவை கடந்த கால அரசாங்கங்களில் நடக்காத ஒன்று என விளக்கமளித்தார். ரிங்கிட்டின் நாணய மதிப்பு உயர்வு, அந்நிய முதலீடுகள் அதிகரிப்பு போன்றவை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் வந்த மாற்றம் என அவர் கூறினார். பர்னாமா தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சுன் வாய் தலைமையிலான கான்கார்ட் கிளப் என்னும் முக்கிய ஊடக தலைமை பொறுப்பாளர்களுடனான நடந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ரமணன் இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார்.